Hi friends, welcome to Civi Family Vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் செமையா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு புது ஒரு ரெண்டு வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்னு வந்து நான் கையில இருக்கிறது என் கையில இருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் எங்க அப்பாட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலா நான் இது கேட்காதது. எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காம எல்லாருக்கும் செய்யும்போது இது எனக்கு செஞ்சுட்டாரு. நான் எனக்கு வேணும்னு சொல்லியே ஒரு வருஷம் ஆகும்போது இன்னும் செய்யலை. அவருக்கு வந்து அப்படியே பக்கத்தில் அங்கங்கே வேலை இருக்கிறதால அவரால் செய்ய முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 ஆக்சுவலாக ரெண்டு இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே செஞ்சார். நான் தான் எக்ஸ்ட்ரா எனக்கு இன்னும் ஏதோ ப்ரஷ் வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்ல மல்டி பர்பஸ். நம்ம இதில் வந்து ஸ்பூன் வச்சுக்கலாம். இல்லை இது வாட்டர் ப்ரூஃபா? ஆமாம். தண்ணியிலே ஊறிட்டு இருந்தா போயிடும். இப்போ தண்ணியில் இப்போ நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கோம், அங்கே தண்ணி ஊற்றுது போகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடுத்துகிட்டா போய் வச்சு வச்சுக்கணும். தண்ணி சில தண்ணி பட்ட உடனே ஊறி வேஸ்ட்டாக போயிடும்ல, அந்த மாதிரி கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் தான். ஆனால் தண்ணியிலே வச்சுக்க கூடாது. அதுக்காக இருக்குன்னா அப்பப்போ தொடச்சிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ வந்துட்டு பாத்திரம் கழுவுற இதில் வச்சிடுற, இதில் இருக்கிற தண்ணி அதில் ஊறும் ஒன்றும் ஆகாதா? அந்த தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கு கீழே ஓட்டம் இருக்கா? இல்லை, நான் அதுதான் வச்சு தர சொன்னேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார், அப்படி வச்சு கொடுத்துட்டா நிறைய பூச்சிலாம் போயிடும் இஷ்டத்துக்கு, அதனால அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டாரு. நான் கேட்டேன் அப்படின்னா சூப்பர். இப்போ இதை துடைக்கணும்னா இப்போ நான் இப்படி ப்ரெஷ் வச்சு இப்படி க்ளீன் பண்ணுறேன், அந்த டஸ்ட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக போயிடும்ல, அதுக்காக நான் கேட்டேன். ஆனால் அவர் அந்த மாதிரி வேணா, நீ அப்படி என்ன செய்ய கரெக்ட் கவுத்து அப்படியே தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோ தொடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் இது எதுக்கு பூச்சி மேலே ஏறி உள்ளே போகாதா? அதுவும் யோசிச்சு கரப்பம்பூச்சி வந்து யோசிச்சேன். சரி விடுங்க, ஏதோ ஒன்று அவர் சொன்னால் சரி கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டேன். இன்னொன்று வந்து நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, இது வந்து ஸ்பூன் வைக்கிறதுக்கு. ஸ்பூன் கரண்டி இந்த மாதிரிலாம் வச்சு கிச்சன் பக்கத்தில் அப்படியே வச்சாலாம் அப்படின்ட்டு. ஆனால் கிச்சன் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. வாங்கிட்டு வந்து ஒரு பின்னாடி வச்சு கட்டிக்க வச்சு உங்கள் அப்பா தானே? அப்போ எனக்கு இடுக்கு வாட்டமாக இருக்கிறது பின்னாடி வச்சுருவா. எனக்கு நான் சொல்லவே இல்லையே. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் தானே உங்கள் அப்பா வந்துட்டு சொல்லிட்டு நீங்கள் தானே ஆசையாக வாங்கிட்டு வந்தீங்க. அதுதான் சொல்லுவார். இது கேட்கவே வைக்கிறதுக்கு இடமே இல்லையா, ஆனால் வாங்கிட்டு வந்தாங்களா எங்கள் அப்பா கிட்ட சொல்லி? இல்லை, செய்ய போகிறேன்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது 2 மட்டும் செய்யாத, எக்ஸ்ட்ரா 2 வச்சு செய்ய அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னது நான் தான். ஆனால் வைக்கிறத மட்டும் என் பேர் வைக்கலாம். நீ சொன்னதால சொல்கிறப்பா, எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. பேஸ் உண்மையில் ஆக்சுவலாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன் கேளு, பின்னாடி வச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் போட்டுக்கோ. பசங்க வந்தோடனே கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு. ஸ்பூனு கரண்டி, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொன்னேன், அந்த மத்து மாதிரி இருக்கலாம், மத்து 10 8 9 10 இது கத்தி எல்லாமே ஒரே இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன இந்த செவுத்துல அடிச்சிடலாம். இல்லை நீங்கள் இப்போ அதில் வந்து கத்தியெல்லாம் வச்சு கடவை எதாவது வைக்க போகிறீங்களா? அவ்வளோ கத்தி இருக்கா உங்ககிட்ட? ஒரு இதில் தான் கத்தி வைக்க போகிறேன். இத்தனை கத்தி வைக்கிறதுக்கு என்னத்துக்கு? அப்புறம் ஏன் அத்தனை கம்பார்ட்மெண்ட்? ஒரு இதில் கத்தி, இதில் ஸ்பூனு, இதில் வந்து சில்வர் கரண்டி, இதில் வந்து வுட்டு கரண்டி. இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிச்சன் ரூமில் வந்து கீழே இருக்க கபோர்டில் இருக்குது. கீழே கபோர்டில் வெறும் ஸ்பூன் மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்பூனில் இங்கே வரும். கரண்டிலாம் அங்கே மாட்டி வச்சுருக்கேன்ல, அதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். இல்லாட்டி வேறு ஏதாவது வச்சுக்கலாம், ஏதாவது ஐடியா பண்ணுவேன். அதாவது எது வைக்கிறோன்னு தெரியாமல் வேறு ஒரு பொருள். ஆமாம், அதான் இதை வாங்கினதுக்கப்புறம் இதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு அதான் சொல்கிறேன். இதில் பொருள் வாங்குவேன். பொருளாக வாங்க மாட்டேன். ஐடியாவே இது வந்து இதுக்காகன்னு கேட்டு வாங்கி செஞ்ச அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்குமே செஞ்சாரா, நான் எக்ஸ்ட்ரா 2 வச்சு ஆசை யாரை விட்டுச்சுன்னு வாங்கியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் வெக்கமா இல்லையா? நிறைய இல்லை, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அடுத்து நிறைய செஞ்சு தரேன்னு சொல்லி டோல்ஸ் பாக்ஸ் கேட்டேன். அதுதான் அடுத்து அதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இது சூப்பராக இருக்கும். இது ஸ்டாண்ட்லாம் பாருங்க, அடியில் செம்மையாக இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, பார்க்க இருந்தது. பின்னாடி சூப்பராக இருக்குது. வெயில் வச்சுருந்தா கொஞ்சம் ஓட்டிகிட்டு போயிருக்கலாம். எங்கள் அப்பாலே சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிடும் அவருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பொருள் வாங்கினோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பொருள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெயிட் மிஷினு. அது வந்து உடச்ச பெருமை என்ன தான் சேரும். அதை நான் எப்படி உடச்சா ஏறி நின்றுலாம் உடைக்கல, பெருக்கும்போது உடஞ்சிருச்சு. பெருக்கும்போது என்ன பண்ணி, இந்த முனையில் இப்படி நம்ம காலை வச்சாலே டக்குன்னு இப்படி அடிக்கும்ல, அந்த மாதிரி அடித்தது இது கண்ணாடியில் உடஞ்சிருச்சு. சரி, திரும்ப வாங்கும்போது இந்த முள்ளு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வாங்கலாம், உடையும் உடையாது, ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து அக்யூரேட்டாக வெயிட் காட்டாதுன்னு சொல்லிட்டு இது இல்லை காட்டும். அது அப்படி இறங்கணும்னா டவக்குன்னு போயிடும். இதுனா டிஸ்பிளேயில் இருக்குமே பார்த்து. அதனால இது வந்து வாங்கணும். இது எதில் வாங்கணும், எந்த லிங்கில் வாங்கணும்? இது ஃப்ளிப்கார்ட் தான். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும். 500 சம்திங். இதில் என்ன இதுனா, அது என்னது ஸ்பெசிஃபிக் இதில் என்ன அப்படின்னா, வெயிட்டுக்கு, அதாவது நம்ம ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடி இஎம்ஐயில் பிஎம்ஐ இஎம்ஐ நீங்கள் எவ்வளோ கட்டணுன்றதெல்லாம் காட்டினது. இஎம்ஐலாம் முடிச்சிட்டோம்ப்பா. இஎம்ஐ கட்டணுன்றதே காட்டி. அப்புறமா அதான் ஏஜ், இப்போ இருக்கிற அந்த வெயிட்டுக்கு உங்கள் பாடி ஏஜ் எங்களுக்கெல்லாம் 10 வயசு அதிகமாக இருக்குது. காட்டுது. என்னாச்சுன்னா
இது என்ன இதோடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏறினா டொடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஆனால் இதில் 100 கிலோ வரைக்கும் இல்லை, நான் ஏறி நிற்கும் போது டடக்குன்னு கேட்குது. விஜய் ஏறி நிற்கும் போது தண்டனக்கன்னு கேட்குது. ஒன்றை விட 1 கிலோ தான் அதிகம். 1.5 கிலோ தண்டனக்கா காட்டுது. 100 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் அதை விட கம்மியாக தான் இருக்கோம். கம்மியாக தான் இருக்கும். ஏறும்போது இதுக்கு டடக்குன்னு சவுண்டு கேட்குது தெரியல. இன்னொன்று இதுக்கு அந்த ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து நம்ம இதை லிங்க் பண்ணிட்டோம்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏறி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நமக்கு என்ன எவ்வளோ மொபைல்லே வந்தது டீட்டெயில் எல்லாமே வந்துடுது. இதில் வந்து ஏறி நின்று வேணால் வெயிட் காட்டு, அதெல்லாம் காட்ட மாட்டேன். இந்த மாதிரி மிஷின் வந்துட்டு இந்த வெயிட் மிஷின் வந்து ஆக்சுவலாக பாரிஸ் போனால் அங்கே ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். ஒரு வாட்டி விசாரித்தோம், அதை வாங்கலாம் தான் பேசிகிட்டு இருந்தோம். அதை அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முள்ளு மாதிரி இல்லை அதுலேயே வந்துட்டு முள்ளில் நிற்க போறியா? முள்ளு காட்டும்ல, முள்ளு வச்சு ஓகே மேனுவல் அந்த மாதிரி காட்டும். அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் இல்லாமலே நார்மல் நம்பர் மாதிரியே காட்டும்ல, அந்த மாதிரி மிஷின் இருக்குது தானே. நீ சொன்ன புதுசாக ரெடி பண்ணிடலாம் விஜய். நான் பார்த்தேன், வெயிட் மிஷின் வாங்கிடலாம் விஜய். அந்த மாதிரி அந்த இடக்கல் மிஷின் இருக்குல்ல, ஒரு பக்கம் ஒரு இடைய வச்சுட்டு உன்னை உட்கார வைக்கிறதா, அதை எத்தனை நம்ம எங்கே இந்த சென்டராக மாட்டிடலாம், இந்த இடத்துல மாட்டிடலாம் விஜய். என்ன ஒரு இதில் தராசை ஒன்றை உட்கார வச்சிடலாம். இன்னொன்று தான் யாரை தேடுன்னு தெரில. நீ வெப்பனா சொல்லி அதை வாங்கிட்டு வந்து கட்டி விடுங்க, நான் உட்காந்து இதான் நான் உட்காடுறேன். கூட ஒரு கிலோ வச்சா முடிஞ்சு போச்சு. ஆமாம், இவர் மட்டும் தான் எனக்கு ஈக்குவல். ஒரே ஒரு நானும் யாதவ் உட்காந்தா முடிஞ்சு போச்சு. கிலோ தான் நான் அதிகம். யாதவ் நீ உட்காந்தா எனக்கு வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் இல்லை, உன்னை பீட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அப்படி வேணா செஞ்சிடலாம். ஸோ இந்த 2 புது வரை தான் நமக்கு வீட்டுக்கு வந்திருக்கு. இது எப்படி இது எப்போ வந்துச்சு அதை சொல்லு முதல்ல. இது இது புது வரவுன்னு சொல்லி இது வந்து 3 மாதம் ஆச்சு. சொல்லிட்டு ஸ்டார்டிங்லே இது வந்து 1 வீக் ஆயிடுச்சு. ஆனால் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, அதனால அதை யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொன்று செய்ய சொல்லியிருக்கேன் நான். ஆக்சுவலாக பா டைப்பில் இருக்கும் அது, ஓகேவா? வெறும் பா டைப்பில் இருக்கும், அவ்வளோதான். அந்த கட்டையே அவ்வளோதான். என்னென்ன அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? மேலே வந்து எண்ணெய் கேனு, கீழே வந்துட்டு ஸோ ராமா ஜார். இதெல்லாம் இப்போ இதில் விற்கிதுப்பா, ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிது தான். எவ்வளோ தெரியுமா? நான் உட்டில் வாங்கி செய்ய போகிறேன். எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அளவு மட்டும் எடுக்க சொல்லியிருக்காரு. அளவு நான் அங்கே எழுதி வச்சுருக்கேன். அகலம் வந்து 15, ஹைட்டு வந்து 9. அது நம்ம ஆக மொத்தத்தில் நான் சொன்ன டூல் பாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணோம். வந்துடும். அது வந்துட்டு தனி டீலிங் போயிடுச்சு. இதெல்லாம் உடனே டக்குன்னு எடுத்து அடிச்சு கொடுத்துருவாங்களா, அதனால இதை சொல்லியிருக்கேன். அது வந்து நான் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். அதை அரேஞ்ச் பண்ண அது வருமா? அதான் தெரியல. ஆனால் அளவு நான் இன்னும் சொல்லலை, அதனால சொன்னா அளவே சொல்லலை. நேற்று தான் எடுத்தேன். பார்த்தீங்களா மக்களே, இவளுக்கு தேவையானதுக்கு இந்த பக்கம் நோட்டே பண்ணிட்டா. டூல்ஸ் பாக்ஸ் அவர்ப்பா எடுத்து வச்சுட்டாரு. அதுக்குள்ளே வேறு 2 இடத்துல வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால செஞ்சு கொடுத்துருவாரு எப்படினாலும். இன்னும் இப்படியே பார்த்துட்டு இருந்தால் அப்படியே 20 செகண்ட் போயிடுவான். அட்டாக் இல்லை, அடுத்தது யோசிக்கிறேன். நீ யோசிக்கும் போதே வந்துடுச்சு விஜய். பாவிங்களா, என்ன சொல்ல வரலாம், என்ன பாடப்படுத்துறாக்கியா? சொல்லு. இந்த ரீல்ஸ்லாம் போட்டுமே அதெல்லாம் நல்லா இருக்கா, ரசிக்க முடியும் இருக்கா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆமாம், இப்போ தொடர்ந்து வந்து இவரும் யாதவும் வந்துட்டு ஒரு காம்பினேஷனில் சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய ரீல்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விலாகும் வந்து நான் அப்படியே எப்படியாவது எடுத்துடணுன்றேன். என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்ல, அதனால அதை யோசிச்சுட்டு என்ன பண்ணிடுறேன், நான் விட்டுறேன். இன்ட்ரெஸ்டான டாப்பிக்காக போகுது, டாபிக் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்று பாயிண்ட். சரி, ஓகே. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.